எடுக்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா NEXZU EVCycle உடைய ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இப்போ இந்த EVCycle உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோட்லாக் அப்படிங்கிற வந்து மாடல். இந்தியாஸுடைய ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிள். இதனுடைய பாக்ஸ் பேக்கிங் கம்பெனி ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது. கம்பெனிலேருந்து வரும்போது பாக்ஸ்க்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள், அதனுடைய பேக் வீலு, மோட்டரு, பேட்ரி, இது வந்து இன்பில்ட் ஃபிட்டிங் வந்துட போகுது. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா பெடலு, ஸ்டியரிங்கு அண்ட் ஃப்ரண்ட் வீலு அண்டு 2-3 சின்ன கன்சோல்ஸ், இது மட்டும்தான் வந்து நம்ம வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ அது வந்து ஃபிட்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அடாப்டர் சார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பெடல் பாக்ஸ் இது. ஸோ பெடல் வந்து நம்ம லாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம், அதை இங்கே வச்சிடலாம். ஃப்ரண்ட் வீல் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட், இது ஃப்ரேம், இது கம்ப்ளீட் என்டையர். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் அசி. இந்த அசியை தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ they put some tags அண்டு கம்ப்ளீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ப்ரொடக்ஷனுக்கான சீல்டு எல்லாமே பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்டேரிங்கு வித் கன்சோல்ஸ், எலக்ட்ரானிக் கன்சோல்ஸ் வந்து அதில் வந்து ஃபிட்டிங்காக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பேட்ரி. ஸோ இந்த லாங் பேட்ரி தான் வந்து அடிஷ்னல் பேட்ரி, டிட்டாச்சபிள் பேட்ரி இது. ஸோ இந்த கீயை வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு அன்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேண்டில் பார் வந்து இதில் ஃபிட் பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ ஹேண்டில் பாரில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரைட் கன்சோல் இதில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு த்ராட்டில் இதுதான் வந்து நம்ம பைக் மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆக போகிறது. அதனுடைய ஒயர்ஸு அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்டர் இருக்குது. நமக்கு ஒரு அது கீழே ஹெட்லைட் இருக்குது. பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்பெனி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா AC to DC நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அடாப்டர். லைக் நம்ம ஜென்ரலாக பார்க்குற லேப்டாப்ஸ்லலாம் எப்படி நமக்கு அடாப்டர் வருமோ அதே மாதிரி தான். அண்ட் இயர் த பின் ஒன்று. ஸோ 84 வாட்ஸ் அண்ட் 42 வோல்ட்டு இது மாடல் நம்பரு. ஸோ அவுட்புட் வந்து 42 வோல்ட் கிடக்குது. 2 ஆம்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது.
சீட்டு. இப்போ நமக்கு ரியர் பேட்ரி நம்ம எடுக்கிறது அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவர் ஒன்று இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் அப்படி புல் பண்ணிவிட்டு நம்ம சீட்டை வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து சீட் வந்து வெளியில் வந்துடுது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்படி பண்ணுறோம், சீட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இங்கே நமக்கு கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீ வச்சுட்டு நம்ம அன்லாக் பொசிஷன் கொண்டு வந்துட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒருவேளை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, சார்ஜ் போடுறதுக்கு வந்து நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கீழே இருந்து நம்மளால் சார்ஜ் போட முடியாதுன்னும் போது we can carry the battery to our space. நம்ம என்டையர் சைக்கிளை வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது. ஸோ பேட்டரி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய 5 amps ஆர் 15 amps எனி சார்க்கெட் நம்ம அதில் போட்டு வந்து நம்ம சார்ஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம சைக்கிளை ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அண்ட் இதனுடைய அந்த இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 பின் ஃப்ளக் பாயிண்ட் வீட்டில் இருந்ததுனாலுமே போதும். ஸோ அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறுறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் தெரியுது. ஸோ இந்த ரெட் கலர் எரியுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து சார்ஜர் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது, சைக்கிளில் உள்ள பேட்டரிக்கு சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இது க்ரீனாக மாறும்போது நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோலர். இப்போ இந்த கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம வந்து இதை வண்டியை வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற மோட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பீட் செட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்விட்சஸ் இருக்குது. இது வந்து ஆன் ஆஃப், இது வந்து பவர் வந்து ஆன் பண்ணுறது. ஸோ பவர் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பேட்ரி வந்து இதில் இருக்கோ அந்த பேட்ரியுடைய இண்டிகேட்டர், சார்ஜிங் லெவலுடைய இண்டிகேட்டர். ஸோ 4 பாயிண்ட் இருக்குது. இது ஒன்று குறையும் போதும் உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜஸ் வந்து குறையும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோட் ஸ்விட்ச்சு. ஸோ நம்ம வந்து என்ன மோடு வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் மோடு இது, இதுக்கப்புறம் இது வந்து ஹை ஸ்பீடு. ஸோ நம்ம எந்த இது வச்சுருக்கிறோமோ இது. இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இது வந்து 6 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த ஸ்விட்ச் எதுக்கு அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் வழியில் போயிட்டுருக்கீங்க, ஒரு வேளை வந்து இந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, நம்ம கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிட்டு போகாமல் நீங்கள் நேராக இந்த 6 கிலோமீட்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கையை பிடிச்சிங்கன்னா போதும், வண்டி உங்கள் கூட தானாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம வெயிட்டு உக்காஞ்ச பிறகு போகுமா அப்படின்னா, நம்ம வெயிட்டை உட்கார வச்சுக்கிட்டுலாம் அது வந்து வலிக்காது. ஸோ பஞ்சர் ஆனால் நம்ம வண்டியை தள்ளுறதுக்கு கஷ்டப்பட்டு தள்ளாமல் ஈஸியாக அது வந்து வண்டி கூடவே வர்றதுக்காக இந்த ஸ்விட்ச் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் வர மாதிரி இதுதான் ஆக்சிலேட்ரு. ஸோ இதை நம்ம த்ராட்டில் வந்து இதை கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து வண்டி வந்து மூவ் ஆக போகுது. ஸோ வண்டியை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் த்ராட்டில். ஸோ வீல் வந்து எந்த அளவுக்கு சுற்றுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதில் வீல் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு, நார்மல் மோடில் வந்து இது சுற்றுற ஸ்பீடு வந்து நீங்கள் இதுதான், இந்த ஸ்பீடில் தான் சுற்றுது. அந்த நம்ம மோட் சேஞ்ச் பண்ணுவோம். மீடியம் மோடோடைய ஸ்பீட் லெவல் இது. அண்ட் அதுலேயே வந்து நம்ம டாப் ஸ்பீடு போனோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து கம்பெனி சொல்கிற அந்த 25 km/h. ஓகே, இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 2 மாதமாக வந்து இதை வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒருத்தருடைய வியூவும் ஒருத்தருடைய ஆப்ஷனும் வந்து சேஞ்ச் ஆகும்.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி கம்யூட் அப்படின்றது, ஒரு தினசரி வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னும் போது இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து நான் டெய்லி போயிட்டு வரணுன்னும் போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் ரேட்டுக்கும் சரி, நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி போனீங்கனாலும் சரி, எலக்ட்ரிக் வண்டி போகலனாலும் சரி, பட் சைக்கிள் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு சின்ன கம்யூட்டுக்குள்ளே போயிட்டு வரவங்களுக்குன்றது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். சரி, இது தாண்டி வந்து இது வந்து 100 கிலோமீட்டர்ஸு 100 கிலோமீட்டர் கொடுக்குது, ஏன் இவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து டெய்லி கம்யூட்டுக்கு தேவையா அப்படின்னும் போது, இப்போ இதே வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் இருக்குது. பேசிக் மாடல் வந்து கம்பெனி சொல்கிறது வந்து 25 கிலோமீட்டர்ஸ். பட் நான் வந்து அதே பேட்டரியில் இந்த சைக்கிளை நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு கிடைச்ச மைலேஜ் வந்து கம்ப்ளீட்லி பவரில் ஓட்டும் போது எனக்கு வந்து 32 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து நான் பெடல் அசிஸ்டில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து எனக்கு வந்து 42 to 45 வந்து எனக்கு வந்து மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நார்மல் பேசிக் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் உள்ள இந்த ஒரு பேட்டரி மட்டும் அந்த செட்டப்பில் தான் வரும். இது வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமூவபிள் பேட்டரி அடிஷ்னல் பவர் வந்து இது வந்து 25 கிலோமீட்டர்ஸ், அது வந்து 50 கிலோமீட்டர்ஸ் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பெடல் அசிஸ்ட் போகும்போது மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓவரால் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து த்ராட்டலில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். வெறும் த்ராட்டிலில் ஒன்லி பவர் யூஸ் பண்ணி நான் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச மைலேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ். நான் வந்து ஹைவே ட்ரைவ் போயிருந்தேன், ஹைவேல வந்து இந்த மைலேஜ் வந்து எனக்கு கிடச்சிது. சிட்டிக்குள்ளே மேபி கொஞ்சம் வித்தியாசப்படலாம், ஏன்னா சிட்டியில் இருக்கிற டிராஃபிக் அந்த இது. பட் பெடல் அசிஸ்ட் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணல, ஏன்னா பெடல் அசிஸ்ட் வந்து அவ்வளோ லாங் ஓட்டுற அளவில் வந்து நமக்கு அந்த நேரம் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கும். பட் சிட்டிக்குள்ளே நான் ஓட்டும்போது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 20 to 25 கிலோமீட்டர் வந்து ரெகுலர் ட்ராவலிங் வந்து எனக்கு இருக்கும் பேசிக்காக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கான சார்ஜ் வந்து இதில் இருக்குது. சரி, இதை தவிர்த்து வந்து இதனுடைய பவரு, இதனுடைய மற்ற விஷயங்கள் வந்து பண்ணும்போது இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பெரிய இது இல்லை. பின்னாடி வந்து நமக்கு சஸ்பென்ஷன் இல்லாதது அப்படின்றது வந்து ஜென்ரல் சைக்கிளில் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். பின்னாடி வந்து சஸ்பென்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் வந்து இதில் கிடைக்குமா அப்படின்னா பைக் ஓட்டுற ஃபீல் வந்து 100% வந்து இதில் கிடைக்காது. அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்றது வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பவரில் போனாலும் சரி, அண்டு பெடல் மோடில் போகும்போதும் சரி, அண்ட் நார்மல் நம்ம சைக்கிள் வந்து நீங்கள் ஓட்டும் போதும் சரி, இது மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. பிரேக்கிங் வந்து ரெண்டுமே வந்து நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கிறதுனால பிரேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதெல்லாம் தாண்டி மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இது கம்பெனி சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்ட்ரோலர் எல்லாமே வந்து அந்த கேபிள்ஸ் வந்து லூஸாக இருக்கும், இல்லைன்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாறும். ஸோ அதனால் வந்து கண்ட்ரோலர்ஸ் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்றது வந்து கம்பெனி சைட்லேருந்து எங்களுக்கு சொன்னாங்க. பட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஸ்டேரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் உயரம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து உக்காஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே குனிஞ்சி நம்ம வந்து இந்த சைக்கிளை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற எம்டிபிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டேரிங்குடைய ஹைட்டை வந்து சீட்டில் இருந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இதை தாண்டி வந்து 100 கிலோமீட்டர்ஸ் நான் சிட்டிக்குள்ளே தாங்க இருக்கேன், நான் எனக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பர்சன்ஸ். இன்றைக்கி இருக்கிற வந்து பெட்ரோலுடைய ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஃபுட் டெலிவரி கொடுக்குறவங்களாகட்டும், அண்டு கொரியர் இது பண்ணுறவங்களாகட்டும், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சைக்கிள்ன்றது வந்து ரொம்ப ப்ளஸ். ஏன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுலேயே வந்து கார்கோ சேம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லாக் மாடலு, இதுலேயே வந்து கார்கோ. இதில் என்ன வரும்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பேஸ்கெட்டு, கேரி பேஸ்கெட்டு, அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரியர். இந்த கேரியர் வந்து நீங்கள் வந்து ஃபுட் பாக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை அந்த பெரிய ஃபுட் பேக்கு அவங்க கொடுக்குற வந்து அந்த டெலிவரி பேக்கோ ஃபுட் பேக்கோ எது வேணாலும் வந்து நீங்கள் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். இதனுடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ். இன்றைக்கி இருக்கிற பெட்ரோலுடைய ப்ரைஸிங்கில் ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 to 400 ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு முதல் பண்ணுற ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்து 150 to 200 வந்து பெட்ரோலுக்கே வந்து செலவாயிடுது.
பட் இது நீங்கள் எடுக்கும்போது அசிஸ்டில் நீங்கள் போகும்போது 25 to 35 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது வந்து நம்மளுடைய பவர் ப்ளஸ் மோட்டர் பவர் சேரும்போது ஈஸியாக வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். நீங்கள் இதில் வந்து டாப் ஸ்பீடு தான் வச்சு போகணுன்னு இல்லை, பேசிக்கில் போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து ரீச் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெலிவரி பர்சன்ஸுங்களுக்கு வந்து 95% வந்து இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஒரு இது தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 யூனிட்ஸ் வந்து செலவாக போகுது. இந்த 2 யூனிட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுறீங்க. வந்து ரொம்ப எக்கனாமிக்கல். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு 300 400 காசுங்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணும்போது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய இன்கம் சோர்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு மணி வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சம்பாதிக்கிற காசு வந்து உங்களுக்கே நேரடியாக வரா மாதிரி பெட்ரோலுக்கு வந்து செலவாகாத அளவுக்கு வந்து இது இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஓகே. அதர் தேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டில் வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டிக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறோம். இல்லை எனக்கு வந்து சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க, நான் சைக்கிள் வந்து நான் பண்ணணும்னு ஆசை, பட் என்னோடய உடம்பு வந்து இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னால் வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே என்னால் சைக்கிள் ஓட்ட முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் புஷிங்க்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிட்டி ரேஞ்சில் வந்து 100 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய நான் யூஸ் பண்ணி அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ யார் வேணாலும் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே தரேன். ஸோ நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய சைக்கிள் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ப்ளஸ். சைக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு இந்த ப்ராப்ளம் தவிர்த்து மற்றபடி வந்து சைக்கிள் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ப்ளஸ் தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல்லை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.